என்னை எல்லாருமே மிரட்டுனாங்க, அந்த வார்த்தைய சொன்னாங்க, பிடிச்ச வேலைய வேண்டாம்னு சொல்ல வச்சாங்கன்னு கண்ணீரோடு மணிமேகலை அழுதுருக்காங்க. அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்துல மட்டுமே குறியா இருந்ததுனாலதான் வீட்டுல இருக்க பிடிக்காம இந்த பிரிவே வந்துச்சுன்னு மோகன் அவர் ஒரு சில விஷயங்களை பேசியிருக்காரு. 3வது குழந்தைய தத்தெடுத்திருக்காங்க ஸ்ரீலீலா. புற்றுநோயால பாதிக்கப்பட்ட சுப்பிரமணி அவருக்கு பாலா அவரு ஓடோடி போய் உதவி செஞ்சிருக்காரு. என்ன ஆச்சுங்கிறத வாங்க பார்க்கலாம். அந்த வார்த்தைய சொல்லி கண்ணீரோடு என்ன மிரட்டுனாங்க அப்படின்னு மணிமேகலை ரொம்ப ஃபீல் பண்ணி பேசியிருக்காங்க. அதாவது மணிமேகலை அவங்க சமீபத்துல ஒரு பிரபலமான சேனல்ல இருந்து விலகுனாங்க. அதுல மிகப்பெரிய பிரச்சனையே வந்துச்சு. நிறைய இடங்கள்ல இத பத்தி அவங்களும் பேசியிருக்காங்க. என் வேலைய என் வாயாலேயே வேண்டான்னு சொல்ல வச்சாங்க. அப்ப கூட சில பேர் நீ இந்த இடத்துல இருந்து வேலையை விட்டு வெளியே போனா அதுக்கப்புறம் தொகுப்பாளனி ஆக முடியாதுன்னு சொன்னாங்க, உன்னோட கெரியர் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னாங்க. நான் எல்லாத்தையும் தூக்கி போட்டு வெளியே வந்தேன். நான் எடுத்த முடிவு சரின்னு முதல்ல சொன்னது உசேன் அவர் தான். இந்த சம்பவம் நடந்து கொஞ்சம் மாதங்களுக்கு அப்புறமா ஒரு ஃபங்க்ஷன்ல கலந்துட்டேன். அங்க பார்த்து ரசிகர்கள் எல்லாம் என்கிட்ட கேட்டது, நீங்க அடுத்து எங்க வந்து வேலை செய்ய போவீங்கன்னு கேட்டாங்க. அப்ப ரொம்ப உடைஞ்சு போயிட்டேன். நேரா வீட்டுக்கு வந்து அவ்வளோ அழுத. இதுக்கு முன்னாடி நான் எல்லாத்தையும் தூக்கி போடணும் முடிவெடுத்தப்ப கூட அழுகல. அதுக்கப்புறம் ரொம்ப அழுத. அடுத்த நாளே எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. இங்க எதுவுமே நிரந்தரம் இல்ல, எல்லா விஷயமே இங்க கடந்து போகும் அப்படின்னு மணிமேகலை பேசியிருக்காங்க. அதே போல நடிகர் மோகன் அவர் ரீசெண்டா பேசும்போது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அதாவது நான் தொழில் ரீதியாகவும் ரொம்ப சரியாதான் இருந்தேன். பல நடிகைகள் என் மீதான அவங்களோட விருப்பத்தை என்கிட்ட வெளிப்படுத்தி இருக்காங்க. ஆனா நான் யாருக்குமே ஓகே சொல்லவும் இல்லை, நம்பிக்கை கொடுக்கவும் இல்லை. ஆனாலும் மனசுக்குள்ள யாரையாச்சும் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துச்சு. ஒரு கட்டத்துல லட்சுமி அவங்களை கல்யாணம் பண்ணிக்க முடிவெடுத்தேன். நான் வீட்டுல சொன்னதுமே ஒரு நடிகையை திருமணம் செய்ய இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. எல்லாரும் ரொம்ப உடஞ்சிட்டாங்க. என்னுடைய அம்மாவுக்கு மாரடைப்பே வந்துருச்சு. ஆனா எல்லாம் கடந்து கல்யாணம் பண்ணேன். லட்சுமி அவங்க கூட நல்லா தான் வாழ்ந்த, சகஜமான வாழ்க்கை தான் போயிட்டு இருந்துச்சு. ஒரு கட்டத்துக்கு மேல அவங்க அவங்களுடைய வேலையை ரொம்ப அதிகமா பார்க்க ஆரம்பிச்சாங்க. அதனால ரொம்ப அதிகமான பிரச்சனை வந்துச்சு. நாங்க 2 பேரும் வந்து ரொம்ப சந்தோஷமா தான் இருந்தோம். லட்சுமி அவங்களுடைய முன்னாள் கணவருக்கு பிறந்த ஐஸ்வர்யா அவங்களும் அவங்களோட அம்மாவும் இருந்தாங்க. அதை நிறைய விஷயத்த சகிச்சுக்கிட்டு என்னால வாழ முடியல. சகஜமான வாழ்க்கை பாதிச்சது. அது எனக்கு பிடிக்கல. நான் அப்ப சினிமாவுக்காக ஒரு அலுவலகம் பக்கத்துல உன்னை எடுத்து அங்கேயே தங்கிட்டேன். ரொம்ப மன வருத்தத்துல தான் வீட்டுக்கே நான் இருந்தேன். நான் அங்கிருந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே எடுத்துட்டு கிளம்பிட்டேன். நிறைய பிரச்சனை இருந்துச்சு, அதெல்லாம் பேசி நான் தீர்க்க ஆசைப்படல அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்களை அவரு ரொம்ப வெளிப்படையா பேசியிருக்காரு. இப்படி இது ஒரு பக்கம் இருக்க, ஸ்ரீலீலா அவங்க இப்போ 3வது குழந்தைய தத்தெடுத்திருக்காங்க. அவங்களையும் இந்த விஷயத்த அவங்களுடைய சமூக வலைதளத்துல பதிவிச்சிருக்காங்க. இதை பார்த்த ரசிகர்கள் எல்லாம் அவங்களுடைய நல்ல மனசை பார்த்து பாராட்டி இருக்காங்க. இதே போலதான் நடிகர் சுப்பிரமணி அவரு புற்றுநோய் பாதிக்கப்பட்டப்ப கூட டப்பிங் எல்லாம் பேசி இருந்தாரு. இப்ப எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்க பாலா அவரு சுப்பிரமணி அவருடைய சிகிச்சைக்கு தேவையான பணம் எல்லாம் கொடுத்து உதவி செஞ்சிருக்காரு. காமெடி நடிகர் சுப்பிரமணி அவருக்கு கேன்சர் வந்து 4வது நிலையில இருக்கு. அவருக்கு உதவி செய்யற விதமா 75,000 பணத்தை சிகிச்சைக்காக கொடுத்திருக்காரு. புற்றுநோயால் கஷ்டப்படுறதுனால மற்றவர்களும் உதவி செய்ய முன் வரணும் அப்படின்னு சொல்லி KPI பாலா அவரு வீடியோ வெளியிட்டு இப்ப இந்த விஷயத்தை வந்து பதிவிட்டிருக்காரு. இதெல்லாம் பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. இன்னும் சினிமா தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட இணைஞ்சிருங்க.